ஹாய், வெல்கம் டு சமைத்து மகிழ். சேனக்கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சேனக்கிழங்கு நல்லா சின்ன சின்னதாக சன்னமாக கட் பண்ணிக்கோங்க. கறி மசாலா பொடி 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் பூண்டு தட்டியது, 1/2 ஸ்பூன் இஞ்சி தட்டியது, சிறிதளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு கல் உப்பு, பொரிக்கிறதுக்கும் தாளிக்கிறதுக்கும் தேவையான அளவு எண்ணெய். கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி ஹீட் ஆனனையும் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க சேனக்கிழங்கு சேர்த்திக்குங்க. தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்திக்குங்க. ஒரு 10 நிமிஷத்தில் இது சேனக்கிழங்கு வெந்துடும். ரொம்ப கொலன்னு வேக வேண்டாம். வெந்துருச்சு. இதை தண்ணியும் இதுவும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணி நல்லா சுத்தமாக தண்ணி வடியணும். கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. ஃபுல்லாக தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் சேனக்கிழங்க உள்ளே போட்டு பொரிச்சுக்கலாம். இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்குது. நல்லா பொரிஞ்சிடுச்சு. நல்ல மொறுன்னு வரணும். முன்னாடியே எடுத்துடாதீங்க. நல்லா பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துங்க. இன்னொரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ சோம்பு சேர்த்திக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கறி மசால் பொடியும் காரத்துக்கேற்ப வரமிளகாய் தூளும் சேர்த்திக்குங்க. கறி மசால் பொடி நம்ம ஃப்ளேவருக்காக போகிறோம். இப்போ ஆல்ரெடி நம்ம பொரிச்சு வச்சுருக்க சேனக்கிழங்க உள்ளே போட்டுக்குங்க. நல்லா காரம் நல்லா ஏறட்டும். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஸ்பீடில் இருக்கட்டும். ரெடி. சுவையான சேனக்கிழங்கு சிப்ஸ் தயார். நன்றி. மேலும் சமைத்து மகிழ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.